திருவண்ணாமலை மாவட்டம் கண்டியாங்குப்பம் கிராமத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சாமி சிலைகளை விற்பனை செய்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலையில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சாமி சிலைகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக மத்திய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் ராஜசேகரை கைது செய்து திருவண்ணாமலை வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நவபாஷான முருகர் சிலையையும் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலையையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களின் கூட்டாளிகள் பெங்களூருவில் பதுங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் 200 தொகுதிகள் அல்ல 20 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னதாராபுரத்தில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், அரசியல் சாணக்கியர் கருணாநிதியாலே தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வர முடியவில்லை என விமர்சனம் செய்தார். ஒரு தோல்விக்கு பிறகு அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். திமுகவுக்கு தைரியம் இருந்தால் 234 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க தயாரா என கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விரைவில் மக்களை சந்திப்பார் என்றும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் அக்கட்சியின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாஹிரா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தாஹிரா, விஜய் மீது நம்பிக்கை வைத்து மாற்றுக் கட்சியினர் தவேகவில் இணைந்து வருவதாக கூறினார். மற்றவர்கள் செய்ய முடியாததை விஜய் செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். விஜய் பேசிய பேச்சால் தான் இன்று அம்பேத்கரை எல்லாரும் கொண்டாடுவதாகவும் குறிப்பிட்டார். தலைமை தான் முடிவு பண்ணும். தலைமை இன்னும் அது எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக மக்களை சந்திப்பார். மக்களுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் தளபதி வந்திருக்கார். கண்டிப்பாக மக்களை சந்திப்பார். தலைமை அது விரைவில் அறிவிக்கப்படும். கண்டிப்பாக தளபதியோட உத்தரவுப்படி கண்டிப்பாக அது விரைவில் அறிவிக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை புகைப்படம் எடுத்து மிரட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருவாவடுதுறை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் இவர் திருவழந்தூரை சேர்ந்த இளம்பெண்ணை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனிமையில் இருந்த புகைப்படத்தை காட்டி 14 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாயை மிரட்டி பறித்ததாகவும் தெரிகிறது. இளம்பெண் கர்ப்பமான நிலையில் கருவை கலைக்க வலுக்கட்டாயமாக கருக்கலைப்பு மாத்திரை கொடுத்ததால் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரில் போலீசார் ஜாகிர் ஹுசைனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் காரமடை அருகே டாக்ஸி ஓட்டுநரை தாக்கி காரை பறித்துக் கொண்டு சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். போத்தனூர் சீனி நகரை சேர்ந்த அறிவழகன் என்பவர் உபர் ஆப் மூலம் கார் ஓட்டி வருகிறார். இந்நிலையில் சரவணம்பட்டி புரோஜோன் மால் அருகே சவாரிக்காக அறிவழகன் காத்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த தனுஷ் என்ற இளைஞர் ஊட்டி செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பி அறிவழகன் சென்றபோது மருதூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே அந்த இளைஞர்கள் அறிவழகனை கத்தியால் தாக்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து மேட்டுப்பாளையம் மகாதேவபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த தனுஷை கைது செய்து 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் சாலை விபத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் எம்.எஸ். புரத்தை சேர்ந்த இன்பராஜ் அஸ்ஸாம் மாநிலம் நிகாம்பள்ளி முகாமில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் மலைப்பகுதியில் உள்ள தங்களது முகாமிற்கு ராணுவ வாகனம் மூலம் இன்பராஜ் உணவு எடுத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சென்ற ராணுவ வாகனம் எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இன்பராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த இன்பராஜுக்கு 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தவேக மகளிர் அணியினர் கூட்டோடு விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார்குடி காலனி தெருவில் வசித்து வரும் பிரியதர்ஷினி ஜெயபால் என்பவர் தவேக கட்சியில் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகியாக இருந்து வந்தார்.
இந்நிலையில் அவரது சொந்த ஊரான கார்குடி காலனி தெருவில் தவேகவின் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த மாவட்ட நிர்வாகிகள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரியதர்ஷினி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மகளிர் நிர்வாகிகள் ஏற்றப்பட்ட கட்சி கொடியினை உடனே கீழே இறக்கினர். பின்னர் காரில் கட்டிய கொடி மற்றும் பேட்ஜ் அட்டைகளை அவிர்த்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்ட பேருந்து உரிமையாளர் சங்கம் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளது. கொத்தட்டை என்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த சுங்கச்சாவடி வழியாக செல்லும் பேருந்துகளுக்கு மாத கட்டணமாக 14,090 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பேருந்து உரிமையாளர் சங்கத்துடன் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் கொத்தட்டை சுங்கச்சாவடியை இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட கடலூர் மாவட்ட பேருந்து உரிமையாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. மேலும் சாலை பணிகள் முழுமையடையாமல் பொதுமக்களிடம் கட்டணம் வசூலிக்கும் செயலை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பேத்கரின் பெயரை 1000 முறை அல்ல 1 கோடி முறை கூறிக்கொண்டே இருப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி சுலபமாக வந்துவிடவில்லை என கூறினார். பெரியார், அண்ணா, கருணாநிதி போன்ற தலைவர்களின் உழைப்பால், தியாகத்தால் திராவிட ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அம்பேத்கரின் பெயரை தமிழக எம்பிக்கள் முழங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாத அமித்ஷா பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுவதாக குறிப்பிட்டார். எல்லோரும் பேசினார்கள். தமிழகத்தை சார்ந்த எல்லா எம்பிகளும் பேசினார்கள். அம்பேத்கர் 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 என்று அமித்ஷாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பட்டனை எழுந்து சொன்னார், அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே, அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு பதிலாக அந்த ஆண்டவன் பெயரை சொன்னால் புண்ணியமாவது கிட்டும். அம்பேத்கர் என்ன பாவப்பட்ட பெயரா? இப்பொழுது அறிவிக்கிறேன், 1000 முறை அல்ல 1000 முறை கோடி முறை தமிழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 40 எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பெயரை ஒழிப்பார்கள், தந்தை பெரியார் பெயரை சொல்லுவார்கள். இது திராவிட பூமி, தந்தை பெரியாருடைய பூமி. புதுச்சேரியில் நடைபெற்ற மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் இளம் பெண்கள் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முகூர்த்தம், ஐயங்கார், கிறிஸ்தவ, முஸ்லிம் உள்ளிட்ட 12 விதமான பிரிவுகளில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. தொடர்ந்து சிகை அலங்கார தோற்றம், நவீன உடை அலங்கார தோற்றம் என அழகிகள் அணிவகுத்து உய்யாரமாக நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர்.